Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் ரசம். அதாவது கர்நாடகா ஸ்டைல்ல ஒரு நெல்லிக்காய் ரசம் ஒன்று பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா துவரம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூனு, அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா வந்து தனியா எல்லாம் ஒரு 2 டீஸ்பூனு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணுங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணுறேங்க. சீரகம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறமா மிளகு, அதாவது கருப்பு மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாம் வந்து செவக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா சூப்பராக செவந்துருச்சு. அடுத்தது வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ண பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இது பாருங்கள், நெல்லிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறமா துருவின தேங்காய், அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அந்த துவரம் பருப்பு, அதுக்கப்புறமா தனியா இதெல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுருங்க. நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அதை பிறகு போடுங்க. சரிங்களா? அதன் பிறகு நல்லா குறகுறான்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கடாயில வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? இது வந்து இந்த 2வது வாட்டி அரைக்கும் போது நல்லா ஃபைனாவே அரைச்சிக்கலாம். நீங்க இதுல தேங்காயும் நெல்லிக்காயும் இருக்கு. ஸோ அதுக்கு மேல நீங்க வந்து தண்ணி ஊத்திருங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்துங்க. அப்புறமா வந்து இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போறோம். ஸோ நல்லா கொஞ்ச நேரத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய கலரே மாறிடுச்சு. பாருங்க ஒரு மாதிரி yellowish brown ஆயிடுச்சு. இப்போ மீன்வைல் நம்ம வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த மினி கடாயில் வந்து ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சிவப்பு மிளகா ஒரு 2, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலையும் போட்ட பிறகு லேசாக சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப இன்றியமையாத ஒரு பொருள் வந்து இந்த பெருங்காய பொடி ரசத்துக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிச்சாச்சு. இப்போ இந்த இதில் நம்ம வந்து கொட்ட போகிறோம். அதாவது இந்த ரசம் பேஸ்னு சொல்லலாம். அதில் வந்து நம்ம கொட்ட போகிறோம். நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுட சுட சாதத்தை நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இதை கடைசியாக வந்து கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.